ஆண்டவராய் இயேசு நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவ சித்தம் என்கிற தலைப்பில் தேவ சித்தத்தை அறிவது எப்படி என்று தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய சித்தத்தை அறிய வேண்டுமானால் தேவனை அறிய வேண்டும். தேவனை தனிப்பட்ட முறையில் அறியும் பொழுது மட்டுமே நாம் தேவ சித்தத்தை அறிய முடியும். 1 சாமுவேல் 3:7 1 சாமுவேல் 2:12 இரண்டு விதமான மனிதர்களை குறித்ததான வார்த்தைகளை பார்க்கிறோம். ஒன்று, ஒப்பனி பினகாஸ், ஏலியனுடைய குமாரர்கள் ஆசாரியர்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. சாமுவேல் சிறுபிள்ளையாயிருந்தான். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. இரண்டு பேருமே அன்றைக்கு இருந்த ஆலயத்தில் இருந்தவர்கள். இரண்டு பேருமே தேவனை அறியவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நாம் இங்கே வேறுபடுத்த முடியும். ஏலியின் பிள்ளைகள் ஒப்னி பினகாஸ் கர்த்தரை அறியாமல் தொடர்ச்சியாக அவர்கள் பாவம் செய்தார்கள். அவர்கள் பேலியாளின் பிள்ளைகளாய் இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் சாமுவேல் கர்த்தரை அறியவில்லை என்றாலும் தேவ சமூகத்தில் அமர்ந்து கற்றுக்கொண்டு கர்த்தரை அறிந்து தேசத்திலே பெரிய தீர்க்கதரிசியாக, நியாயாதிபதியாக, ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஒரு மாபெரும் மனிதனாக உயர்த்தப்பட்டார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவனை அறியும் பொழுது ஆண்டவருடைய வசனத்தின்படி, வாக்கு தத்தத்தின்படி, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். தேவனை அறியாதவர்கள் தான் பாவம் செய்வார்கள். 1 யோவான் 5 எப்படி வாசிக்கிறோம்? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்போ தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் தேவனை அறிந்தவர்கள், தேவனை சரியாக அறிந்தவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். இந்த ஒப்னி பினகாஸ் பேலியாளின் பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டார்கள். காரணம், கர்த்தரை அவர்கள் அறியவில்லை. அவருடைய பரிசுத்தத்தை, அவருடைய வல்லமையை, அவருடைய கிருபையை, அவருடைய மகத்துவத்தை, அவருடைய திட்டத்தை, அவருடைய நோக்கத்தை இவர்கள் அறியவில்லை. எனவே இவர்கள் பேலியாள் என்று சொன்னால் எபிரேய வார்த்தையினுடைய அர்த்தம் தீங்கானவர்கள், பொல்லாதவர்கள், பாவம் செய்கிறவர்கள், பயன்படாதவர்கள், ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றவர்கள் என்று அர்த்தம். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் இவர்களை குறித்து அநேக வசனங்கள் சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 6:12-15 வரை வாசிக்கிறோம். பேலியாளின் மகன் ஆகடியம் பண்ணி திரிகிறான். அவர்கள் துன்மார்க்கமாய் நடக்கிறார்கள், பரியாசம் பண்ணி கொண்டு அலைகிறார்கள். அவருடைய வாழ்க்கை பாவ வாழ்க்கையாக இருக்கிறது. கர்த்தரை அறியத்தான் பாவத்திலிருந்து விடுதலை. கர்த்தரை அறியாத உலகம் பாவம் செய்யும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று யோவான் 8:32 வாசிக்கிறோம். சாமுவேல் கர்த்தரை அறிந்தான். எப்படி அவன் கர்த்தரை அறிந்தான்? நன்றாக நம்ம கவனிக்கும் பொழுது, சாமுவேல் அங்கே தேவ சமூகத்தில் ஆலயத்தில் விடப்பட்டவன். அவனுடைய தாய் அண்ணால் பால் மறந்த பின்பு அவனை ஆலயத்தில் விட்டான். தேவ சமூகத்தில் இருந்தான். தேவ சமூகத்தில் இருந்து அவன் கர்த்தரை அறிந்தான், கற்றுக்கொண்டதை நம்ம பார்க்கிறோம். அங்கே ஆண்டவர் ஒரு நாள் இரவு சாமுவேல் என்று கூப்பிடுகிறார். ஏலி சாமுவேலுக்கு கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லு. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் கற்றுக்கொள்ளுதல். அப்போ சாமுவேல் அங்கே கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டதனால்தான் கர்த்தரை அறிய முடிந்தது. கற்றுக்கொண்டான். தேவ சமூகத்தில் நீங்க வர இந்த வார்த்தையில கேட்டுக்கின்ற அருமையான சகோதர சகோதரிகளே, தேவ சமூகத்தை நீங்க அதிகமா விரும்பணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கணும். குறைந்தது 1 மணி நேரமாவது ஜெபிக்க வேண்டும். வேதத்தை வாசிக்க வேண்டும். ஆலயத்துக்கு ஒழுங்காக செல்ல வேண்டும். சபையில் நடைபெறுகிற கூட்டங்கள், பலவிதமான கூட்டங்கள் சபையில் ஏற்படுத்தப்படும். நீங்கள் இந்த வார்த்தையில கேட்கிற யாராக இருந்தாலும், எந்த சபையை சேர்ந்தவராக இருந்தாலும், அந்த சபை கூட்டம் தேவ சமூகத்துக்கு போகும் பொழுது அங்கே அநேக காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அங்கே சாமுவேல் தேவ சமூகத்தில் இருந்து, அது மட்டுமல்ல, 1 சாமுவேல் 2:11 வாசிக்கிறோம். ஏலியின் முன்பாக கர்த்தருக்கு அவன் பணிவிடை செய்தான். ஆலயத்துல பயன்பட்டான். நல்லா கவனிங்க. கர்த்தரை அறிய வேண்டுமானால் கர்த்தருக்காக பயன்படணும். இப்போ நம்ம சுவிசேஷ ஊழியம் செய்யணும், சபையில ஒரு பொறுப்பெடுக்கணும். அது செய்வதனால கர்த்தரை அறிய முடியுமா? அப்படிதான். நான் அதிகமாக ஊழியம் செய்வதனால், ஊழியத்துக்கு வந்ததுனால தான் தேவனை அறிய முடிந்தது. ஊழியத்தின் பாதையில் பல இடங்களுக்கு போகும் பொழுது அங்கே நடக்கின்ற சம்பவங்கள், கர்த்தர் செய்கிற அற்புதங்கள், கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிய முடிகிறது. ஊழியத்தில் வருகிற எதிர்ப்புகள்,
அதன் மத்தியில் கர்த்தர் இப்படி கிரியை செய்கிறார் என்பதை அறிய முடிகிறது. எனவே நீங்கள் சாமுவேலைப் போல கர்த்தருக்கு பயன்படணும். கர்த்தருக்கு பயன்பட கர்த்தருடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். அப்போ கர்த்தர் உங்களை பயன்படுத்தணும். அந்த சாமுவேல் ஏலிக்கு முன்பாக அவன் கர்த்தருக்கு பணிவிடை செய்தான். ஏலி என்னென்ன சொன்னாரோ அதையெல்லாம் செய்தான். வேதத்திலும் ஆண்டவர் அவருக்கு பணிவிடை செய்ய வசனங்களை கொடுத்திருக்கார், கட்டளை கொடுத்திருக்கிறார். அதற்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுதுதான் கர்த்தரை அறிய முடியும். நம்ம ஒன்றும் செய்யாமல் கர்த்தரை அறிய முடியாது. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். எனவே பிரியமானவர்களே, இந்த ஒப்னி, பினகாஸ், சாமுவேல் இந்த 3 பேரை வைத்து பார்க்கும் பொழுது ஒரு கூட்டம் கர்த்தரை அறியாதிருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் கற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வேலைகளை செய்து கர்த்தரை அறிகிற கூட்டம். இன்னொரு கூட்டம் கர்த்தரை தேடாமல் கர்த்தருடைய சமூகத்தை நாடாமல் பேலியாளின் பிள்ளைகளாக உலகத்தினுடைய தப்பானவர்களோடு சேர்ந்து பாவம் செய்கிற கூட்டமாக இருக்கிறது. இந்த 2 கூட்டத்தை நீங்கள் யார்? நீங்கள் கர்த்தரை அறியும் பொழுது சாமுவேல் கர்த்தரை அறிய தேசத்துல அவன் ராஜாக்கள் ஏற்படுத்துகிற உயர்ந்த ஒரு இடத்துக்கு கர்த்தர் அவனை கொண்டு போனார். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நீங்களும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து கர்த்தரை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். God bless you.